26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்று சதுர்த்தி திதி மற்றும் பஞ்சமி திதி. பிற்பகல் 2:12 மணி வரையிலும் சதுர்த்தி, அதற்கு பின்பு பஞ்சமி. இன்றைய நட்சத்திரங்கள் இரவு 8:15 மணி வரையிலும் ரேவதி, அதற்கு பின்பு அஸ்வினி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இரவு 8:15 மணி வரையிலும் பூரம், அதற்கு பின்பு உத்திரம். காரிய தடைகள் விலக, செல்வ வளம் சேர வாராகி மந்திரபீடம் மற்றும் சக்தி விகடன் இணைந்து நடத்தும் சனிப்பெயர்ச்சி ஹோமம். இதில் நீங்களும் சங்கல்பம் செய்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை பார்க்கவும். மேஷராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் பகல் நேரம் வரைக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் இருந்துவிட்டு பின்பு தங்களினுடைய ராசிக்கு சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறது. மேஷராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு அலைச்சல்கள் உண்டு. வேலை இடத்திலேயும் மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் தரும் வகையில் இந்த நாள் அமைகிறது. உங்களினுடைய நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களால் இன்று உங்களுக்கு பாராட்டுகளும் பரிசுகளும் காத்திருக்கிறது. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மனக்குறைகள் இல்லை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக இன்று உங்களுக்கு ஒரு சில நற்செய்திகள் காத்திருக்கிறது. ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் லாபத்தில் இருப்பதனால் நல்ல ஒரு லாபகரமான நாளாக இருக்கும். அதே நேரத்தில் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் உங்களுக்கு இன்று வீட்டிலும் சரி வெளியிலும் சரி வேலை பளு அதிகரிக்கலாம். உங்களினுடைய நண்பர்களுக்காக இன்று நீங்கள் அலைய வேண்டிய சூழ்நிலைகள் வந்து சேரும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது மற்றும் 4 குடைய சூரிய பகவான் ராகுவுடன் 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் நண்பர்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் இன்று உங்கள் நேரத்தை செலவிடக்கூடிய ஒரு வாய்ப்பினை கிரகங்கள் அளிக்கும். 10ஆம் இடத்தில் சூரியன், ராகு மற்றும் ராசிநாதன் சுக்கிரன் அனைவரும் இணைந்திருப்பதனால் செலவுகளும் உங்களுக்கு அதிகமாகவே அமைகிறது. இன்று உங்களினுடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது நல்லது. நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். இந்த பிரயாணங்கள் உங்களுக்கு மனதிற்கு அமைதியும் ஆறுதலையும் கொடுக்கும். இன்று சதுர்த்தி திதியாக இருப்பதனால் காலை வேளையில் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்ய இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும். மிதுன ராசி நேயர்கள் இன்று புதிய மனிதர்களின் சந்திப்பு மிதுன ராசி நேயர்களுக்கு மன நிறைவை கொடுக்கும். பல நாட்களாக நீங்கள் முயன்று தோற்று போன விஷயங்கள் இன்று கைகூடும். இன்று வியாபாரம் மற்றும் தொழில் உங்களினுடைய அனுபவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் மற்றவர்களிடத்தில் பகிரக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் கிடைக்கும். பெண்களுக்கு இன்று பரிசுகளும் பாராட்டுகளும் காத்திருக்கிறது. இன்று 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் வேலை விஷயத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். இன்றைய நாளில் புதிய மனிதர்களினுடைய சந்திப்பு மிதுன ராசி நேயர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு உயர்வை கொடுக்கலாம். வாழ்க்கையில் ஒரு திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு இன்று சிறந்தது. கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ராசிநாதன் சந்திரன் பாக்கியத்தில் இருப்பது மன அமைதியை கொடுக்கும். அலைச்சல்களும் மற்றும் உங்களினுடைய நண்பர்களுடன் இன்று வெளியில் செல்லுவதற்கான ஒரு சில நேரங்கள் அமையலாம். இன்று பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்களோ உறவினர்கள் மூலமாக குடும்பத்தில் சுபங்கள் பேசுவது மற்றும் சுப காரியங்களுக்கான முயற்சிகளுக்கும் மன அமைதியை கொடுக்கும். கடகராசி நேயர்களுக்கு பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டுப்போன உறவுகள் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சிம்மராசி நேயர்கள் ராசிநாதன் சூரியன் 7ஆம் இடத்தில் இருப்பதும் ராசியில் கேது பகவான் அமர்ந்திருப்பதும் சிம்மராசி நேயர்களுக்கு கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன மனக்கசப்புகள் வரலாம். இன்று மனம் அமைதி பெறுவதற்கான ஆலய வழிபாடை நீங்கள் செய்வது நல்லது. தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு அலைச்சல்களும் மற்றும் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களுக்கு தேவையில்லாத செலவுகளும் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு.
காலை வேளையில் விநாயகரை வணங்கி இந்த ஸ்திர வாரத்தில் நாளை தொடங்க சிம்மராசி நேயர்களுக்கு இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி அன்பர்கள் இன்று புதிய அனுபவங்கள் காத்திருக்கிறது. தன லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இருக்கும். குடும்பக்காரகன் மற்றும் தனக்காரகன் ஆகிய சுக்கிர பகவான் ராகுவுடன் இருப்பது இன்று பொருளாதார உயர்வு உண்டு. எதிர்பாராத ஒரு சில பணவரவு இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். குறிப்பாக பெண்களுக்கு இன்று நல்ல நாளாக அமைகிறது. பெற்றோர்களிடத்தில் வரவேண்டிய பண பாக்கிகள் மற்றும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்துக்களையும் இன்றைய நாளில் நீங்கள் பெறலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நண்பர்களுடன் ஒரு புதிய அனுபவங்களும் காத்திருக்கிறது. உயர்கல்வி படிக்க எண்ணம் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மற்றும் கல்லூரியில் உயர் படிப்பை படிக்கக்கூடிய எண்ணம் இருக்கிறவர்கள் அதற்கான விண்ணப்பத்தை இன்றைய நாளில் செய்யலாம். வெளிநாடு சென்று பயில எண்ணம் இருக்கக்கூடியவர்களுக்கும் இன்று விண்ணப்பங்கள் படிவங்களை நீங்கள் பதிவு செய்ய உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம் கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று மனதிற்கு நல்ல ஒரு நிறைவான நாளாகவே அமைகிறது. குடும்ப சூழ்நிலைகளில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதி உண்டு. பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இன்று கைகூடும். இன்று சுவாதி மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு மருத்துவ செலவுகள் குடும்பத்தில் குறையும். கணவன் மனைவி உறவும் சிறப்பாகவே அமைகிறது. நீண்ட நாளாக தடைப்பட்டு இருந்து வந்த காரியங்கள் இன்று உங்களுக்கு மளமளவென்று நடக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பங்குச்சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும். முருகன் ஆலய வழிபாடை இன்று நீங்கள் தொடர இன்று மாலை நேரத்திற்குள் உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்கள் இன்று கொடுத்த கடன் பாக்கிகளை வசூல் செய்யலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக நண்பர்களுடன் இருந்து வந்த விரோதம் மாறும். குடும்பத்தில் சொத்து தகராறுகள், வீடு கட்டுவது மற்றும் வீடு வாங்குவது இது போன்ற விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் சற்று மருத்துவ செலவுகள் காத்திருக்கிறது. பிள்ளைகளினுடைய உடல் நலனில் நீங்கள் அக்கறை எடுத்துக்கொள்ளுவது இன்றைய நாளில் முக்கியமாக நீங்கள் அதை கவனிக்க வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களினுடைய வாழ்க்கையில் கணவன் மனைவி ஒரு கருத்து வேறுபாடு இருந்தால் அது இன்று மாலை நேரத்திற்குள் தீரும். தனுசு ராசி நேயர்கள் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அனுகூலமாக அமைகிறார். இன்று பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேத்து பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக உண்டு. சனிக்கிழமை ஸ்திரவாரமான இன்று சதுர்த்தி திதியில் விநாயகரை வழிபாடு செய்யலாம். குடும்பத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் குருவை மானசீகமாக பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்ய தடங்கல்கள் நிவர்த்தியாகும். மகர ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சனி பகவான் சந்திரனுடன் இணைந்திருக்கிறார். ஜலதோஷம், சளி, காய்ச்சல் இது போன்ற விஷயங்களில் சற்று கவனமாக இருக்கலாம். தேவையில்லாத உடல் உபாதைகள் இன்று உங்களுக்கு சற்று மனதில் ஒரு பயத்தை உருவாக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சனி பகவான் சந்திரனுடன் இணைந்திருப்பது ஒரு சிலருக்கு இன்று உடல் ஆரோக்கியத்தில் சற்று தொய்வை கொடுக்கலாம். மாலை நேரத்தில் ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடும் மற்றும் இன்று ஆஞ்சநேயருக்கு சிறியதாக ஒரு வெண்ணெய் காப்பு சாற்றுவதனால் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் தீரும். இன்று ஆன்மீக ஆர்வங்கள் அதிகரிப்பதும் மற்றும் ஆன்மீகவாதிகளை சந்திப்பதும் மனதிற்கு நிறைவை தரலாம். கும்பராசி நேயர்கள் இன்று கும்பராசி நேயர்களுக்கு குடும்ப குழப்பங்கள் தீரும். எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி அடையலாம். கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் மனதில் நல்ல ஒரு நிறைவு உண்டு. இதுவரையில் நீங்கள் முயற்சி செய்து தோற்று போன விஷயங்களுக்கு இன்று அதற்கான ஒரு சில நல்ல செய்திகள் வரும் பொழுது உங்களுக்கு இன்றைய நாள் நல்ல நாளாகவே அமையும். விநாயகரினுடைய வழிபாடு மற்றும் இன்று விநாயகர் ஆலயத்திற்கு மோதகம் செய்து நெய்வேத்தியம் செய்து தானமாக கொடுக்க சதுர்த்தி திதியில் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையலாம். கும்பராசி நேயர்களுக்கு இன்று நீண்ட நாளாக இருந்து வந்த மனக்குறைகள் தீரும். மீனராசி நேயர்களுக்கு இன்று வெற்றி பாதை காத்திருக்கிறது. ராசிநாதன் குரு பகவான் 4ஆம் இடத்திலையும் மற்றும் ராசியிலேயே சனி பகவான் சந்திர பகவான் அமர்ந்திருப்பது சற்று உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்கலாம்.
மாலை வேளையில் சந்திர பகவான் மேஷ ராசிக்கு செல்வதனால் இந்த மீனராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் உயரும். வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்கள் இன்று பகல் நேரத்திற்கு பிறகு பேசும் பொழுது வெற்றியை அடையலாம். குடும்ப விவகாரங்கள் சாயங்கால நேரத்தில் பேசும் பொழுது உங்களுக்கு சாதகமான ஒரு சில விஷயங்கள் கைக்கு வந்து சேரும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று பல நாள் போராட்டங்களில் வெற்றிகள் கிடைக்கும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.